இந்தியா பாகிஸ்தான் வார் ஒரு வழியாக இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்தியா வந்து போர் தொடுத்தாச்சு. ஸோ இந்த டென்ஷன் தான் இப்போ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் எல்லாருமே மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஒரு பேனிக் செல்லிங் வந்து எதிர்பார்த்துருப்பாங்க ஃபண்டமெண்டலாக. பட் டெக்னிக்கலி வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஸ்மால் செல்லிங் தான். அதுவும் நம்மளுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மார்னிங் மார்க்கெட் வந்து ஸோ இந்த ரேஞ்ச் பாருங்களேன், ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து க்ரியேட் பண்ணுச்சு. இந்த ரேஞ்ச் வந்து க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ இதில் தான் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ இங்கேருந்து பைக்கான பாசிபிலிட்டிஸ் நெக்ஸ்ட்டு செல்லுக்கு எங்கே எதிர்பார்க்கணுங்கிறது இந்த இடத்துல ஒரு பைக் கிடச்சிச்சு. பட் சடனாக காஸ்ட்டு எக்ஸிட். இங்கேருந்து இந்த செல் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தது, எதிர்பார்த்தது 200 பிரேக் பண்ணிட்டு. பட் மார்க்கெட் ஸ்டில் கன்சால்டேஷன். ஏன் இந்த ஒரு கன்சால்டேட் டெய்லியுமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேட் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. பெருசாக வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணலை. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா வார் இம்பாக்ட் தான். என்னன்னா வார் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அதோட டிசிஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது பேனிக் செல்லிங் வந்து அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது, இப்போ எஃப்ஐஐ டிஐயோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ண அளவுக்கு எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இது ஒரு பக்கம். ரெண்டாவது, டிஐயோட இன்ஃப்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ரெண்டை பேஸ் பண்ண அளவுக்கு மார்க்கெட் கன்சால்டேட் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ சடனாக ஏதாவது பெரிய ஒரு சேஞ்சஸ் நடந்தால் மட்டும்தான் எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோஸ் எப்போ அதிகமாகுதோ செகண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஐஎஸோட அவுட்ஃப்ளோஸும் அதிகமாச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு பேனிக் செல்லிங் வந்து பெருசாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு என்னென்னா அகெயின் பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே வார் போட்டு அதை வார் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பக்கம் இம்பாக்ட்ஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆனால் மட்டும்தான் ஸோ இது பேனிக் செல்லிங் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபண்டமெண்டலாக ஃபுல்லாக நம்பி மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கி உங்களோட ட்ரேடை வந்து எடுக்காதீங்க, ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஷன் ட்ரேடிங்கில். இப்போ நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இதுவும் கன்சால்டேட் கன்ஃபர்மேஷன் தான், பெரிய ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நார்மல் டேஸே இப்படி தான் இருக்குது. எக்ஸ்பைரி டேஸும் எனக்கு அந்த ஒரு கான்செப்ட்லாம் ஃபுல்லாக வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பேஸ் பண்ணுற அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகணும். அதுவும் ஃபண்டமெண்டலாக எந்த ஈவெண்ட்ஸ், அதாவது எந்த வார்ஸ் இல்லாமல் இருக்குது, நியூஸ் எது வராமல் இருந்துச்சுன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகணும் ட்ரெண்டு பிரகாரம். ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து உங்களுக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது ஒரு செல் என்ட்ரி எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த லெவலை உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா, இந்த லெவலை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து செல் என்ட்ரி எதிர்பார்க்கலாம். அது 200 பிரேக் பண்ணிவிட்டு 850 போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய செல் என்ட்ரியாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் என்ட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம 600 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டார்கெட் தான் 600லேருந்து 684 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணது தான். பட் அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைனா டவுன் ட்ரெண்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. இந்த ரேஞ்ச் தான் நம்மளுக்கான நிஃப்டி இன்ட்ராடேக்கான லெவல்ஸ். ஸோ இதை பாருங்களேன், இதில் என்ன கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி கிடச்சிச்சு. இங்கே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் இது ஏன் இந்த லெவலில் இப்படி ஒரு எக்ஸாக்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அது அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும் அதுக்கான ரீசன் வந்து தெரியும். இந்த ரேஞ்சை பாருங்களேன், நல்ல ஒரு பையா. பட் இந்த பையை என்னால் கேப்சர் பண்ண முடியல. பட் இந்த செல் இங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த பை இங்கே போயிருந்துச்சுன்னா எங்களால் கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த லெவலுக்கு எது கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதனால தான் இந்த செல்லை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு ட்ரையலிங் அடிச்சு, ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லு வந்து க்ரியேட் ஆகவே இல்லை, ட்ரையலிங் அடிச்சு. இப்போ நாளைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப எனக்கு இங்கே மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு இந்த ஏரியா தான் ரிஜெக்ஷன் ஏரியா. ஏன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான செல்லிங் ஏரியா. ரெண்டாவது ஒரு ட்ராப் ஏரியா. அதனால தான் மல்டிபிள் டைம்ஸ் ட்ராப் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு. பட் எல்லா டைம்ஸுமே செல்லிங் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர். ஒரு ஸ்மால் செல்லிங், அதுக்கப்புறம் ஒரு பையிங். இந்த ரேஞ்ச் ஒரு கன்சால்டேட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. நான் தான் எதிர்பார்க்குன்னு சொன்னல, கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு நிஃப்டி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 680 வரைக்கும் எனக்கு ஒரு 4 டார்கெட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதாவது இந்த ஹை வரைக்கும் எனக்கு ஒரு 4 டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா தான் நான் அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப் ட்ரெண்டோட டார்கெட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 688 அந்த ரேஞ்ச் 688. அது 640 ஃபஸ்ட் டார்கெட். 707 வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு எக்ஸாக்டாக இந்த லெவலை உடச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுவும் 200 வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் அது இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு ட்ரேடும் தெரியாது, சுத்தமாக ஃபுல்லாக கன்சால்டேஷன் மட்டும்தான். ஸோ நம்ம ட்ரேடே எடுக்க மாட்டோம். நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக கன்சால்டேஷன்லேயே இருக்குன்னா அப்போ ட்ரேடை வந்து மேபி ஒரு ட்ரேட் கிடைக்கும், அந்த ஒரு ட்ரேடோ கன்சால்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து நான் வந்து தேர்ஸ்டேயில் வந்து நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோடய லெவல்ஸ். நம்மளோட ட்ரேடை வந்து நம்ம யூடியூப் லைவில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ மறக்காம யூடியூப் லைவில் வந்து ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அங்கே வந்து கேளுங்க. ஸோ டவுட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? I am not a CBA advisor. This video fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.